ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்எஸ்ஜி விசஸ் ஆர்சிபி மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ்க்கு முன்னாடி ரிஷப் பண்ட் பிச்சுக்கிட்ட வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போதைக்கு அவரோட நெத்தியை பார்த்தா மொரட்டத்தனமா பொட்டு வச்சிருந்தாரு. அவரோட ஓனரு கரெக்டா பொட்டு வச்சு அனுப்பி விட்டுருப்பாரு போல. டாஸ் வின் பண்ண ஆர்சிபி சூஸ் டு பவுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா மேட்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரின்னு மேட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து விக்கெட்ஸை மூடினாங்க. எல்லா பிளேயர்ஸும் உள்ளார போன அடுத்த நிமிஷமே மழை நின்றுடுச்சு. திருப்பி எல்லாருமே கிரவுண்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சல் மார்ஸ் இன்னைக்கு செமையா ஸ்டார்ட் பண்ணும். இன்னொரு எண்டில் புது பிளேயருங்கிறதுனால அவரு ரன்ஸே அடிக்கல. ஆனா மிச்சல் மார்ஸ் வந்தோடனே 6-4 மட்டும்தான் அடிச்சுட்டு இருந்தாரு. ஒரு ஸ்ட்ரெயிட்ல 6 அடிக்கிறப்போ கேமராமேன் மண்டையில அடிச்சிருச்சு. அதை ரஜத் பட்டிதர் பார்த்துட்டு நீங்க ஓகேவா அப்படி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. மிச்சல் மார்ஸ் இன்னைக்கு என்னத்தை தின்னுட்டு வந்தான் அப்படின்னு தெரியல. 20 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அதுல 19 பாலுக்கு 44 இருந்தார். கரெக்டா 19வது பாலு 6 அடிச்சு 50 அடிச்சாரு. பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. என்னதான் இன்னொரு ரெண்டு அந்த குட்டி பையன் ஆடல அப்படின்னாலும் இவரு ரெஸ்பான்ஸ் எடுத்து செம்மையா அடிச்சாரு. கடைசியா பவர் பிளேல 6 ஓவருக்கு 68 ரன்னு வித்தவுட் லாஸ். அதுல முக்காவாசி ரன்னு மிச்சல் மார்ஸ் தான் அடிச்சிருந்தாரு. திரும்பி மழை வர ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி கவர்லாம் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா போட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே மழை நின்றுடுச்சு. திருப்பி விக்கெட்ஸ்ல இருந்து மேட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள போட்டாங்க. 9 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பிளேயர்ஸ் எல்லாம் கிரவுண்ட்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா குருணால் பாண்டியா அர்ஷின் குல்கர்னிய விக்கெட் எடுத்தாரு. இன்னைக்கு ரொம்பவே ஆட கஷ்டப்பட்டு இருந்த குல்கர்னி கடைசியா அவுட் ஆனாரு. இன்னைக்கு 24 பாலுக்கு 17 ரன் மட்டும் ஆடி ஈஸியா அவுட் ஆயிட்டாரு. நடுவுல குருணால் பாண்டியாவுக்கும் நிக்கோலஸ் பூரனுக்கும் செம்மையா சண்டை வந்துச்சு. 2 பேரும் போய் நேருக்கு நேரா முறைச்சுக்கிட்டாங்க. அந்த ஓவர்ல குருணால் பாண்டியா 2 பவுன்சர் போட்டிருந்தாரு. ஸ்பின் பவுலர் முறையா அம்பையர் 2 பவுன்சர் போட்டது. இதுதான் ரொம்பவே வெறித்தனமா மிச்சல் மார்ஸ் விளையாடிட்டு இருந்தாரு. இன்னைக்கு 49 பாலுக்கே செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இது மிச்சல் மார்ஸுக்கு 2வது ஐபிஎல் செஞ்சுரி. என்னதான் ஆச்சுன்னு தெரியல. இந்த மழைக்கு திருப்பி மழை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. மேட்சை திருப்பி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சைடு மிச்சல் மார்ஸ் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அவரு கடைசியா ஒரு கேட்ச் கொடுத்தாரு. அதையுமே தேவ்தத் படிக்கல் டிரா பண்ணிட்டாரு. இதோட இந்த சீசன்ல நிறைய பேர் கேட்ச் விடுறாங்க. மிச்சல் மார்ஸ் கடைசியா 56 பாலுக்கு 111 ரன் அடிச்சு அவுட் ஆகுறாரு. இன்னைக்கு 9 6 9 4 கடைசி வரைக்குமே 200 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. கடைசி பால் அவுட் ஆனதுனால 198 தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டா இருந்துச்சு. மேட்சை மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு 19 ஓவரா கம்மி பண்ணிட்டாங்க. கடைசியா 19 ஓவருக்கு 209 ரன்னுக்கு 3 விக்கெட் இருந்தாங்க. அதுல 111 ரன்னு மிச்சல் மார்ஸ் தான் அடிச்சாங்க. மீதி எந்த பேட்ஸ்மேனுமே அவ்வளவா ஸ்கோர் பண்ணல. ஜேக்கப் பெத்தலுக்கு திருப்பி அடுத்த ஃபெயிலியர். வந்தோடனே 5 பாலுக்கு 4 ரன் அடிச்சு கிளீனா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இந்த சீசன்ல பிரின்ஸ் யாதவ் மட்டும்தான் எல்எஸ்டிக்கு சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு விராட் கோலிய செமையா போல்ட் எடுத்துட்டாரு. அதுவுமே விராட் கோலி ரன்னே எடுக்காம டக்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல் வந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. என்னதான் ஒரு சைடு விக்கெட் போனாலும் இன்னொரு சைடு ஆடணும் அப்படிங்கிறதுக்காக செமையா ஆடிட்டு இருந்தாரு. ஒரு சைடு படிக்கல் ஆங்கர் ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னொரு சைடு படிதர் வந்து செமையா ஹிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கிடைக்கிற பால்லாம் செமையாவே ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரஜத் பட்டிதர் இன்னைக்கு சூப்பராகவே ஆடினாரு. இன்னைக்கு கேப்டன் நாக் அப்படிங்கிற பேர்ல சூப்பரா ஆடினாரு. இன்னைக்கு மட்டும் ஹாஃப் செஞ்சுரிக்குள்ள 5 6 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் மயங்க் யாதவ் ஓவர்ல தொடர்ந்து 2 6 அடிச்சு மாஸ் காமிச்சிட்டாரு. ரன் ரேட்டு ரொம்பவே ஏறிடுச்சு. ரெக்கார்ட் ரன் ரேட் ரொம்பவே கம்மியாயிருச்சு. மேட்ச் வின் பண்ற மாதிரி போயிட்டே இருந்தாங்க. இன்னொரு சைடு ஸ்லோவா ஆன தேவ்தத் படிக்கல் 25 பாலுக்கு 34 அடி காட்டன் போல்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சித்தேஷ் சர்மாவுக்கு திருப்பி ஃபெயிலியர். முன்னைக்கு 2 பாலுக்கு 3 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சூப்பரா படித்தர் ஆடிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு 31 பாலுக்கு 61 ரன் அடிச்சு அவருமே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அவர் பேட்ல இருந்து 6 6 3 4 வந்துச்சு. கடைசி வரைக்கும் ஆடி இருந்தா மேட்சை வின் பண்ணி இருந்திருக்கலாம். படிதார் அவுட் ஆனவுடனே டிம் டேவிட் வந்து சூப்பரா ஆடிக்கிட்டு இருந்தாரு. அவரு வந்தாலே 6 இல்ல 4 அது மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. டிம் டேவிட் அடிக்கிற அடியை பார்த்தா ஆர்சிபி ஈஸியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு இருந்தப்ப 17 பாலுக்கு 43 ரன் அடிச்சு அவருமே அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு 4 6 3 4. இன்னொரு சைடு குருணால் பாண்டியாரும் ஷெப்பர்டும் சூப்பரா ஆடி மேட்சை எடுத்துட்டு வந்தாங்க.
ஆனா அவங்களால கடைசி வரைக்கும் சேஸ் பண்ணவே முடியல. ஆனா 2 பேருமே சூப்பரா தான் ஆடினாங்க. கடைசி ஓவரை திவ்யேஷ்கிட்ட ரிஷப் பண்ட் தைரியமா கொடுத்திருந்தாரு. அந்த ஓவரை சூப்பரா கண்டெயின் பண்ணி 4வது பால் தான் அதுவும் பவுண்டரிக்கே கொடுத்திருந்தாரு. சூப்பரா கண்டெயின் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆர்சிபி மட்டும் மேட்சை வின் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க தான் டாப் ஆஃப் த டேபிளா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு மேட்ச் தோத்ததுனால 3rd பிளேஸ்ல தான் இருக்காங்க. 10 மேட்ச்ல 6 மேட்ச் வின் பண்ணி 4 மேட்ச் மட்டும் தோத்துருக்காங்க. 12 பாயிண்டோட பிளஸ் 1.234ல நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்க. என்னதான் ஆர்சிபி தோத்தாலும் அவங்களோட நெட் ரன் ரேட் சூப்பராகவே இருக்கு. டாப் 5ல அவங்களுக்கு தான் நெட் ரன் ரேட் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கு. எல்எஸ்டி இன்னும் அஃபிஷியலாக எலிமினேட் ஆகல. அவங்களுக்கு மேத்தமெட்டிக்கலாக இன்னும் சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவங்க சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே அவங்க எல்லா மேட்சும் ஜெயிச்சு உள்ளே வர முடியாது. நல்லா விளையாடுற டீம் எல்லாம் அவங்க வின் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அவங்க அந்த மாதிரி ஆடினா நல்லாவே இருக்கும். என்னதான் எல்எஸ்டி மேட்சை வின் பண்ணாலும் 10வது பிளேஸ்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு 10 மேட்ச் ஆடி 3 மேட்ச் வின் பண்ணி 7 மேட்ச் தோத்து போயிட்டாங்க. 6 பாயிண்டோட மைனஸ் 0.934ல நெட் ரன் ரேட்டோட இருக்காங்க. இது ரொம்பவே கம்மி. இனிமேல் வர மேட்ச் எல்லாத்துலேயுமே வின் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு 14 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 4வது பொசிஷனுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸில் என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.